அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திரும்பவும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கினாருன்னு ஒரு குற்றச்சாட்டுல அவர் இடியால அரெஸ்ட் பண்ணப்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கு மேல சிறையில இருந்தாரு. அப்படி சிறையில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. ஜாமீன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன், வெளியே வந்தா சாட்சிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில வெளியே வந்தாரு. ஆனா அடுத்த நாளே அவர் திரும்பியும் அதே துறைக்கு அமைச்சரா போட்டாங்க. அதை எதிர்த்து இடி தரப்புலையும் இன்னொரு தனிநபர் தரப்புலையும் உச்சநீதிமன்றத்துல வழக்கு போடப்பட்டுச்சு. ஜாமீனை ரத்து பண்ணுங்க, அவர் அமைச்சர் ஆயிட்டாரு, சாட்சிகளை கலைச்சிருவாரு அப்படின்னு சொல்லி. அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க எழுத்துப்பூர்வமா பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 நாள் டைம் கொடுத்திருந்தாங்க. ஆனா நேத்து அந்த விசாரணைக்கு வரும்போது நாங்க இன்னும் அது மேல முடிவெடுக்கல, இப்ப இருக்கிற நிலையிலேயே நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்புல சொல்லியிருக்காங்க. அது என்ன இப்ப இருக்கிற நிலை? இப்ப அமைச்சரா தானே இருக்காரு. ஆமா, ஏன் நான் அமைச்சரா இருக்கேன் அப்படிங்கறது அவர் சொல்ல மாட்டாரு, தயங்குறாங்க அப்படின்னு கேட்டா, மக்கள் சேவைக்கு தான் நீங்க சொல்லுவாங்களா? அது மாதிரி ஏதாவது சொன்னா மாட்டிக்கோன்னு பாக்குறாரு போல. ஆமா, ஒருவேளை அமைச்சரா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா இடி தரப்புல என்ன சொல்லுவாங்க, அவர் அமைச்சரா இருக்கிற வரைக்கும் சாட்சிகளை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா சாட்சிகளாக அரசு ஊழியர்களே நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஜாமீனை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல, எனக்கு அமைச்சரா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா ஜாமீன் இருக்கும், ஆனா பதவி இருக்காது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு. அதனால இப்போ அவர் இன்னொரு 10 நாளுக்குள்ள பதில சொல்லியே ஆகணும், விருப்பமா இல்லையான்ட்டு. என்ன சொல்றதுன்னு தெரியாம அவருடைய வழக்கறிஞர் முகுல் ரோத்தகியோட டிஸ்கஸ் பண்ணிருக்காரா செந்தில் பாலாஜி.